எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. மானு, என்னடா என் தங்கச்சி கத்திக்கிட்டு இருந்தா? ஆமா குமாரு, மொட்டை மாடியில தான் மானு நிக்கிறான்னு நினைக்கிறேன். அங்க இருந்துதான் சத்தம் கேட்டது. அப்பா கூட போனாரு. நீ கொஞ்சம் என்னன்னு போய் பாருடா. இத பாக்குறேன்டா. தினமும் ஒரு பஞ்சாயத்து வீடா இது? குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு பாக்குறதுக்குள்ள ஒரு பஞ்சாயத்தா? மாம்சி என்னாச்சு? அக்கா ஏதோ கத்திக்கிட்டு இருந்தா, பாத்ரூம்ல சத்தம் கேட்டது. தெரியல தேனு, போய் என்னன்னு பாரு. நாளும் பொழுதும் பஞ்சாயத்துலயே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப யாரு என்ன செஞ்சான்னு தெரியல. மானு, என்னடா ஆச்சு உனக்கு? பேடா டச் பண்றானா? அப்படி என்ன பண்ணிட்டான் அவன்? ஏன் இடுப்ப தொட்டுட்டான். இடுப்ப தொட்டானா? ஆமாதே, பொம்பளை பிள்ளைங்கள அங்க எல்லாம் தொட்டு பேச கூடாது. அது பேட் டச். டா, நீ முதல்ல கத்தாம பேசு. ஊரையே கூட்டிடுவ போல. இந்த மாதிரி யாராவது பேட் டச் பண்ணாங்கன்னா கத்தி எல்லாரையும் கூப்பிடணும்னு கருப்பன் சொல்லி கொடுத்திருக்கான். சொல்லி கொடுத்துட்டானா? சந்தோஷம். நீ என்னடா பண்ணி தொலைச்ச? ஏம்மா அழுதுகிட்டு இருந்தாலம்மா, அதான் இடுப்புல கிச்சம் காட்டுன சிரிப்பான்னு நினைச்சு கிச்சம் காட்டினேன். அட படுபாவி பயலே, அதுக்காக அங்க யாரா போய் கிச்சம் காட்டுவாங்க? அங்க யாரும் போய் தொடுவாங்க? அரவிந்தா, என்ன கிறுக்கா கிறுக்கா. என்ன என்ன இப்ப? அவன் புருஷன் தானே இது? இல்ல, எப்படினாலும் தாலி கட்டியிருக்கான்ல. இது என் வீட்டு பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். அது மலர் என் வீட்டு மருமக, நான் பாத்துக்கிறேன் எந்த பிரச்சனைனாலும். ராஜாத்திக்கு நான் தாய் மாமன். உங்க வீட்டு மருமகள் ஆனாலும் சரி ஆகலானாலும் சரி, புள்ள அழுதா என்ன கூப்பிட்டா நான் என்னன்னு வந்து கேட்கதான் செய்வேன். ராஜாத்தி, வாடா, வீட்டுக்குள்ள வாடா. யார் வீட்டுக்குள்ள? என் மருமகளை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். உங்க வீட்டுக்கு தான் கூப்பிடுங்க என் அண்ணனை. நீ வாடா, உனக்கு இருக்கு. என்னப்பா என்னப்பா ஆச்சு? பிள்ளை எதுக்கு சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தது? மாமா, இவன் என்ன பேட் டச் பண்ணிட்டான் அரவிந்தே. ஏ மலரு, இப்படியே சொல்லு எல்லார்கிட்டயும். பேட் டச் பண்ணிட்டானா? என் இடுப்புல கைய வச்சு குச்சம் காட்டிட்டான் மாமா. அங்க எல்லாம் யாரையும் தொட விட கூடாதுன்னு கருப்பன் சொல்லி இருக்கான். இவன் அங்க தொட்டுட்டான் என்னைய. என்னடா ஆச்சு பாப்பா? என்னாச்சு? என்ன அரவிந்தே என்னைய பேட் டச் பண்ணிட்டான். நாசமா போச்சு. ஏக்கா என்னாச்சு? எதுக்கு கத்துன? என்னாச்சு? நீலா, அரவிந்தே என்னைய பேட் டச் பண்ணிட்டான். நீலா பேட் டச் பண்ணிட்டானா? என்ன பண்ணா? என் இடுப்ப தொட்டுட்டான். ஏ மலரு, நீ இரு, கருப்பன் வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. என்னாச்சு மானு? எதுக்கு கத்துன? போச்சு முத்து, இந்த அரவிந்தே என்னைய பேட் டச் பண்ணிட்டான்டா. பேட் டச் பண்ணிட்டானா? ஏய், என்னடா பண்ண? ஏய், அத நீ எதுக்கு கேக்குற? ஏன் என் வீட்டுக்காரர் ஏன் கேட்க கூடாது? அவர் பொண்டாட்டியோட அக்கா, அவளுக்கு ஒண்ணுன்னா என் வீட்டுக்காரர் கேட்க தான் செய்வாரு. குழந்தையா மரம் வருது. நீங்க கேளுங்க முத்து மாமா. நீ வாய மூடு. என் குடும்பத்தை நடுச்சபையில வச்சு மானத்தை வாங்குறதே எல்லாருக்கும் வேலையா போச்சு. பஞ்சு, நீ கொஞ்சம் அமைதியாரு. ஏய் அரவிந்தா, என்னடா நினைச்சிட்டு இருக்க? எப்பா அவ அழுதுகிட்டு இருந்தாப்பா, அதான் இடுப்புல கிச்சம் காட்டுன சிரிப்பான்னு நினைச்சு அப்படி செஞ்சேன். ஆமா, அதுக்கு எதுக்கு நீ அங்க கைய வைக்கிற? இந்த உன் தம்பி எங்க விக்கி குரங்கு, அவளை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி இருந்தாலே எங்க அக்கா சிரிச்சிருப்பா. ஏய் வெண்ணிலா, என்ன என்ன என் தம்பி அப்பனா ஜோக்கருங்கிறியா? இல்லத்தே, அவனா இருந்தா நல்லா சிரிக்க சிரிக்க பேசுவான். எங்க அக்கா நல்லா சிரிச்சிருப்பா, அதனால தான் சொல்ல வந்தேன். உன் வாய் கொழுப்பெல்லாம் என்கிட்ட காட்டாத. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்தா மலரே. என்னத்தே? அவன் உன் புருஷன், அவன் உன்கிட்ட தப்பாலாம் நடந்துக்கிடல. உன்னை சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி செஞ்சிருக்கான். அதுக்காக கத்தி ஊற கூட்டுவியா நீ? இல்லத்தே, பொம்பளை பிள்ளைங்கள அந்த இடத்துல எல்லாம் தொட்டு பேசக்கூடாது. அது பேட் டச். உங்களுக்கு தெரியாதா? கருப்பன் சொல்லியிருக்கான் தே, யாரையுமே அங்க தொட விடக்கூடாதுமானு. அப்படியே மீறி தொட்டா அவங்கள அடிச்சிடணும், இல்லைன்னா தலைமுடியை பிடிச்சு ஆஞ்சிடணும். அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் சத்தம் போட்டு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். தலைமுடியை பிடிச்சு ஆஞ்சா அவங்களுக்கு ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வந்துருமா. அப்பம்போது வேற எதுவுமே அவங்களால செய்ய முடியாதான். அதுக்குள்ள அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆளுங்க எல்லாம் வந்துருவாங்களாம். அப்பம்போது நம்மள காப்பாத்திடுவாங்களாம். அப்படி சொல்லியிருக்கான். அதனாலதான் நான் செஞ்சேன். அவன் செஞ்சது தப்பு தானே? அவனை என்னன்னு கேளுங்க. இந்தா நீ நிறுத்து கொஞ்சம். அவன் உன் புருஷன், அப்படி தொட்டாலும் தப்பு கிடையாது. படிக்கிற பிள்ளைக்கு கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சதும் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க மைனி. பஞ்சு, பாத்துக்கிட்டே இருக்க மாட்டேன், ஓங்கி அரைஞ்சிருவேன் பாரு. என் பிள்ளை ஒன்றும் தப்பு பண்ணல, தப்பான எண்ணத்துலையும் தொடல. இப்ப இதையே பேசி பேசி நான் பேச வந்த விஷயத்த மறக்க வச்சிடாதீங்க. இந்தா மலரு, உன் கழுத்துல இருந்த தாலி எங்க? தெரியலத்தே. தெரியலையா? அது எப்படி தெரியாம போகும்? நீயா கலட்டி வச்சியா இல்ல யாரும் சொல்லி கலட்டி வச்சியா? எனக்கு தெரியாது தே, நான் கவனிக்கலையே. கவனிக்கலையா? அட அரவிந்தா, தாலி எங்கடா? தெரியலையம்மா. தாலிய காணுமா? என்ன பஞ்சு, பிள்ளை தாலிய காணுமா? அத காலுங்க முதல்ல. எங்க கலட்டி வச்ச? ஏத்தே, நான் கலட்டி வைக்கலத்தே.
எனக்கு தெரியல, கழுத்துல தான் இருந்தது. கழுத்துல கட்டின தாலி எங்க போச்சுன்னு தெரியல ஒரு பொம்பளை பிள்ளைக்கு. அந்த தாலி எப்படி கழுத்துல வந்ததுங்கிற விவரம் கூட என் ராஜாத்திக்கு தெரியாது. பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப அவ கத்தி கூப்பாடு போடுற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கா உங்க மகன். அதை என்னன்னு கேட்க வந்தா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நான் என்னென்னமோ பேசுறேனா? தாலியை காணும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு லேசான பேச்சா தெரியுதோ? எங்க அக்காவே ஒரு ஆள் பத்திரமா பாத்துக்கிட வேண்டியதா இருக்கு. இதுல தாலி அவ எப்படி பத்திரமா பாத்துக்கிடுவா? எல்லாத்துக்கும் அரவிந்தன் தானே பொறுப்பெடுத்துக்கிறதா சொன்னா. அப்படின்னு அவங்கிட்ட கேளுங்க. அத்துமீறி கட்டின தாலி தானே, அதான் அப்படி ஆயிடுச்சோ என்னமோ. அதை நீ பேசாத என்ன? ஏன் நான் பேசக்கூடாது? உன் கழுத்துலயுமே ஒருத்தன் அத்துமீறி தான் தாலியை கட்டணும். என் வீட்டுக்காரர் எனக்கு தாலி கட்டும் போது என் கை என்ன பூ பறிக்கவா போயிருந்தது? என் சம்மதத்தோட தான் கட்டினாரு. ஏன் மாமா? உன் வாயை கிள்ளிக்க போறேன் பாரு. இப்ப எங்க அக்காளுக்கு நீங்க எப்படி பொறுப்பேத்துக்கிறேன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி தாலிக்கும் நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும். இப்ப நான் கேக்குறேன், எங்க அக்கா கழுத்துல இருந்த தாலி எங்க போச்சு சொல்லுங்க தே. இது நல்ல கதையா இருக்கே. நான் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன், காதுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன், மூக்குக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன்னு நீங்க தானே வம்பா கூட்டிட்டு போனீங்க. இப்ப என்னாச்சு? இப்ப எங்க அக்கா அழுதுகிட்டு இருக்கா, அதுக்கு என்னன்னு பதில் சொல்லுங்க. எங்க அக்கா கழுத்துல இருந்த தாலியை காணும், அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். என்னாச்சு? இந்த அடங்காப்படாரி வாயை குற என்ன? ஏன் என் மருமக கேக்குறதுல இப்ப என்ன தப்பு? ஏத்தே சொல்லுங்க, எங்க அக்கா கழுத்துல இருந்த தாலி எங்க? இது என்னங்கடி வம்பா இருக்கு? என்ன குடும்பத்தோட சேர்ந்து வந்து தகராறு பண்றீங்களோ? குடும்பத்தோட சேர்ந்து வந்து தகராறு பண்ணல, எங்க அக்கா கூப்பிட்டதுனால தான் வந்தோம். நானே என் பிள்ளை கட்டின தாலியை காணுமேன்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆளாளுக்கு வந்து வம்பளுத்துக்கிட்டு இருக்கீங்களா? என் மலரு எங்கத்தா போட்ட தாலிய? உனக்கு விளையாட்டா போச்சா எல்லாம்? என் பிள்ளை கட்டின தாலி அது. அதை நீ பத்திரமா பாத்துக்கிட வேண்டாமா? இப்ப அது உன் காலத்துல இல்லைன்னா என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஆமா, உன் பிள்ளை கட்டினதுக்கு பேரு தாலி. இப்ப அது காணும்னது இவளுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. என்ன அங்கிட்டு சால்ரா தட்டுறீங்க? வாங்கி வச்ச மண்ணெண்ண அப்படியே தான் இருக்கு, ஊத்தி கொளுத்திக்கிடுவேன். அதை செய்யுதாயே முதல்ல, இல்லாட்டி நான் வேணா எடுத்துட்டு வந்து ஊத்தி கொளுத்தவா? இங்க பாருங்க, இது எங்க வீட்டு பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். அப்படியெல்லாம் விட முடியாது. அப்படிலாம் விட முடியாது. என்ன விட முடியாது? இல்ல என்ன விட முடியாதுன்னு கேக்குறேன். அரவிந்த் என்ன வேற ஆளா? இவளுக்கு தாலி கட்டுன புருஷன். அவன் தொட்டா என்ன தப்பு? இல்ல தப்பா எதுவும் நடந்துக்கிட்டானா? அந்த பிள்ளையை சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக அப்படி செஞ்சிருக்கான். எத்தே சிரிக்க வைக்கணும்னால அப்படியெல்லாம் தொடக்கூடாது தே. இப்படியெல்லாம் எடுப்பு தெரிஞ்சா யாராவது தொட்டு பாப்பாங்கன்னு சொல்லிதான் எப்ப பார்த்தாலும் கருப்பை இப்படியெல்லாம் தாவணி கட்டக்கூடாதுன்னு சொல்லுவான். அப்படியே கட்டினாலும் இழுத்து ஊக்கு குத்தி ஒட்டியானம் போட்டு விட்டுருவான். இப்ப நான் ஒட்டியானம் போடல, அதனால எடுப்பு தெரிஞ்சிருச்சு. அரவிந்த் இப்படி செஞ்சுட்டான். தாயே நீ வாயை மூடு கொஞ்சம். நீங்க இருங்கத்தே, இந்த விஷயத்த நான் அப்படியே விடுறாப்ல இல்ல. அன்னைக்கு என் மாம்சு எங்க அக்காவுக்கு தாவணி கட்டி விட்டான்னு சொல்லி தானே பெரிய பஞ்சாயத்தை கூட்டினீங்க. இன்னைக்கு அரவிந்த் இப்படி பண்ணியிருக்கான், என்ன செய்ய போறீங்க? படிப்பு முடியும் தட்டிக்கு ரெண்டு பேரும் தனித்தனியா தான் இருக்கணும், நாங்க அப்படி பாத்துக்கிடுவோம் இப்படி பாத்துக்கிடுவோம்னு சொன்னீங்க. இன்னைக்கு அவளை கத்தி கூப்பாடு ஓடுற அளவுக்கு நடத்தியிருக்கீங்கன்னா அப்ப தினம் இப்படிதான் நடக்குதா இல்ல நாளைக்கு அப்படிதான் நடக்குமா? நீ பெரிய மனுஷி மாதிரி பேசிக்கிட்டு வராத சொல்லிட்டேன். எங்க அக்காவுக்கு ஒண்ணுன்னா நான் தான் கேட்பேன். இதுக்கு மேல எங்க அக்காவை உங்க வீட்டுல நாங்க எப்படி விட்டு வச்சுட்டு நிம்மதியா இருக்கிறது? வாடி வா, அதுக்கு என்ன செய்யணுங்கிற? எங்க அக்கால எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. எங்க அக்காளுக்கு படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடி உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்படியே ஓங்கி கொமட்டல ஒரு குத்து குத்துனேன்னு வை. என்ன குழந்தனாரே, அந்த பிள்ளைய பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என் மாமனாரு என்ன பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்கல, உங்ககிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அமைதியா இருக்காரு. அதான் நான் கேட்கறேன்ல, எனக்கு பதில சொல்லுங்க முதல்ல. அன்னைக்கு என் மாம்சு பண்ண சின்ன விஷயத்தை பெருசுபடுத்தினீங்கல்ல, அப்ப என் மாமனார் என்ன பண்ணாரு? தான் பையனோட மரியாதையை காப்பாத்தணுங்கிறதுக்காக 2 வருஷம் வீட்டை விட்டு வெளியில இருடான்னு சொன்னாரு. என் மாம்சு என்ன பண்ணுச்சு? அப்பாவோட மரியாதையை காப்பாத்தணுங்கிறதுக்காக 2 வருஷம் வீட்டை விட்டு வெளியே இருந்துச்சு. என் மாமனாரும் என் மாம்சும் பண்ண இந்த விஷயம் எதுக்காக? என் அக்கா பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக. இப்ப இந்த வீட்லயே எங்க அக்காவோட பாதுகாப்பு கேள்விக்குறியா போயிருச்சு. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க தே? என் மாமனாருக்கு என் பெரிய மாமா எந்த விதத்திலையும் குறைஞ்சவர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன பெரிய மாமா? இப்ப என்னடா நீலா சொல்ல வர? நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? என் மாமனாரு உங்க தம்பி அன்னைக்கு என்ன செஞ்சாரு? என் பிள்ளையெல்லாம் 2 வருஷத்துக்கு வெளியில எல்லாம் இருந்துக்கிட மாட்டான் அப்படின்னு எங்க அக்காவை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. கூட்டிட்டு வந்த என் மருமகளை திரும்ப இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பவே மாட்டேன். அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. என் மருமக ஒரு தடவை இந்த வீட்டுக்கு வந்ததுதான். இனிமேல் அவன் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போய் தங்க கூடாது. அப்படின்னா அரவிந்தனை 2 வருஷத்துக்கு வெளியே அனுப்பு. அவ்வளவுதான். ஆசைப்பட்ட பொண்ணு அத்தை மகங்கிறதுக்காகவே என் மாம்சு 2 வருஷம் வெளியில இருந்தது. திண்ணையில மழையிலையும் குளிர்லையும் வெயிலையும். கட்டின பொண்டாட்டிக்காக அரவிந்தன் இருக்க மாட்டானா என்ன? என்ன அரவிந்தா இருப்பேல? வெளியே இருக்கணுமா? என்னையால முடியாது. அப்ப அம்பிட்டுதான் போல உன் பாசம். என் பிள்ளையெல்லாம் வெயிலையும் குளிர்லையும் மழையிலையும் இருந்துக்கிட மாட்டான். அவன் பட்டு மெத்தையிலேயே பறந்து வளர்ந்தவன். ஏக்கா நீ வா கிளம்பு, நம்ம மாமா வீட்டுக்கு போவோம்.
போவோம். ஏ மலரே வாங்கிட்டு. நீலா கூப்பிடுறாத்தே. யார் கூப்பிட்டாலும் போயிடுவ வாங்கிட்டு. இங்க பாருங்க, அரவிந்தனும் மலரும் தனித்தனியாக தான் இருக்காங்க இந்த வீட்ல. இன்னைக்கு ஏதோ தெரியாம விளையாட்டுத்தனமா நடந்து போச்சு. இதுக்காக இந்த விஷயத்தை இவ்வளவு பெருசுபடுத்த வேண்டாம். இப்ப கழுத்துல இருக்கிற தாலியை காணோம், அதுக்கு என்ன சொல்றீங்க? உங்க வீட்ல இருந்த ஏதாவது ஒண்ணு காணாம போச்சுன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? இத நாங்க கேட்கணும், அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். எங்க போச்சு தாலி? சரியாத்தா, தாலி காணாம போனது எங்க தப்பாவே இருக்கட்டும். சோசியரை கேட்டுட்டு மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிறத நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு தகவல் சொல்றோம். அப்படி முடிங்க. அவன் கட்டுனது ஒரு தாலி, அது காணா போச்சுன்னு ஒரு பஞ்சாயத்து வேற. இந்தா வாயாடி கழுத, வாய மூடு. சரி, இப்ப முதல் பிரச்சனைக்கு வருவோம். எங்க அக்கா எங்களை கூப்பிட்ட பிரச்சனைக்கு வருவோம். பேட் டச்சுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏ ஆத்தா, என்ன சும்மா பேட் டச் இவ்வளவு மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லாட்டி போக்சோல ஏதாவது உள்ள தள்ளுவோமா? விருப்பமில்லாத பொண்ணு பொண்டாட்டியாவே இருந்தாலும் தொட்டா தப்புன்னு சொல்லுவாங்க. வாயை கிழிச்சு தச்சிருவேன் பாத்துக்கோ. சரி, அப்ப நீங்களே பதில் சொல்லுங்க. குழந்தனாரே, சின்ன பிள்ளைய பேச விட்டுட்டு நல்லா வேடிக்கை பாக்குறீங்க. அதுக்கு காரணம் என் மருமகளே சொல்லிட்டா. ஓஹோ, அப்ப இப்ப நான் தான் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கேன். ஆமா, சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க? இப்ப என்ன, என் மகனை 2 வருஷத்துக்கு வெளியே இருக்க வைக்கணும், அவ்வளவுதானே? இல்லத்தே, 3 வருஷம். இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கோம். என்னன்னு போய் தொலைங்க. அரவிந்தா, ஏம்மா 4 நாள் வெளியே போய் இருக்க மாட்டேன். அத அவ இடுப்புல கைய வைக்க முன்னாடி யோசிச்சிருக்கணும் நீ. ஏதாவது ஒண்ணுன்னா எப்படா சண்டை ஓடலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்க. போ, உன் பெட்டி படுக்கைய தூக்கிட்டு. ஏம்மா போடா, இல்லாட்டி விட மாட்டாங்க. சும்மா அதையே தனாம சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏம்மா ஏம்மா போய் தொலைடா. போங்க, போறேன். எனக்கு கட்டுனதும் சரியில்லை, நான் பெத்ததும் சரியில்லை. இதுக்குத்தே ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூலுன்னு இருக்கிறது. லீவ் விட்டா ரூமுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிறது. அப்படியே நம்மள விடுறது இல்ல இந்த 7:30. சை, என்ன நீ என்ன சொல்ல போற? நான் ஒண்ணுமே சொல்லலத்தே, என்னன்னு பார்க்க வந்தேன். நல்ல வேலை, இன்னும் 4 பேரை கூட்டிட்டு வராம இருந்த. போ. என் மருமக என் வீட்டுல தான் இருப்பா. அதுக்காக என் பையனை வெளியே அனுப்புறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராஜாத்தி, மாமா. பயப்படாம இருடா. எதுனாலும் மாமாவை கூப்பிடு, மாமா வர்றேன். சரி, மாமா வரட்டா? சரிங்க மாமா. நேரத்துக்கு சாப்பிடணும். எதுனாலும் மாமா கிட்ட சொல்லணும், சரியா? மாமா அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். என்னடா, நான் மாமா வீட்டுக்கு வரலாமா? தாராளமா வரலாம், தினமும் வரணும்டா. சரிங்க மாமா. சரி, மாமா போயிட்டு வரேன். சரிங்க மாமா. மதனி, உங்க வீட்டுல இந்த பிள்ளை இருக்கிறதுனால நான் தாய் மாமா இல்லைன்னு ஆயிடாது. என் ராஜாத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் வந்து நிப்பேன். அதே மாதிரி எங்க அக்காவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நானும் என் முத்து மாமாவும் வருவோம். இந்தா நீ கிளம்பு. வாங்க முத்து மாமா போவோம். நீ வெளியே வா. மானு ஏதாவதுன்னா கூப்பிடு. என்ன மானு? சரி முத்து. சரி, வரேன். என்ன? சரி, போயிட்டு வா. நீ வா, வெளியே வா. ஐயோ, ஏத்தே, இப்ப சந்தோஷமா உனக்கு? எவ்வளவு பெரிய பிரச்சனையை கூட்டிட்டேன்னு பாரு செத்த நேரத்துல. அரவிந்தன் பேட் டச் பண்ணது தப்பு தானே தே? பேட் டச் சும்மா அதையே சொல்லாத. போ உள்ள. என் பிள்ளை 3 வருஷத்துக்கு எப்படி வெளியில இருப்பான்? என்னாச்சு தேனு? அரவிந்தன் இருக்கான்ல மாம்சு, அவன் அக்காவை இடுப்புல குச்சம் கட்டி வச்சுட்டானோ. இது? ஆமா, அதுக்குதான் அக்கா பேட் டச் பண்ணிட்டான்னு சொல்லி அவன் முடிய பிடிச்ச ஆஞ்சு கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுட்டான். ராஸ்கல் அவன. மாம்சு இரு. அவனை போய் பொழந்துட்டு வரேன், இரு. மாம்சு, அப்போ ஒருக்க நீ அக்காவுக்கு தாவணி கட்டி விட்டதுக்கு பெரிய பஞ்சாயத்தை கூட்டி உன்னை 2 வருஷம் வீட்டுக்கு வெளியே இருக்க வச்சாங்கல்ல. இப்ப அவனை நான் 3 வருஷம் வெளியே இருக்க வச்சுட்டேன். இது? ஆமா, இந்த வருவான் கொஞ்ச நேரத்துல பெட்டி படுக்கையை தூக்கிட்டு. அக்காவுக்கு படிப்பு முடியற வரைக்கும் நம்ம வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சுக்கிறோம்னு நான் சொன்னேன். அதுக்கு அத்தை முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப அரவிந்தனை வெளியே அனுப்புங்கன்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அவன் எப்படி சம்மதிச்சான்? அந்த இப்ப மூக்க செஞ்சுக்கிட்டே வருவான் பாரு. சரி, அதெல்லாம் விடு. மானு எப்படி இருக்கு? அக்காவுக்கு இப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாம்சு, அதெல்லாம் நார்மலா தான் இருக்கா. நல்லா சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தா நாங்க வரும்போது. மாம்சு, அக்கா தாலிய காணுமா? தாலிய காணுமா? என்னடா சொல்ற? ஆமா மாம்சு, அக்காவை கட்ட அவளுக்கும் தெரியல. எங்க கலண்டு விழுந்தது, எப்ப கலண்டு விழுந்ததுன்னு தெரியல. கலந்து எங்கேயாவது விழுந்திருக்கும். வீட்டுக்குள்ளதான் இருக்கும் தேனு. அந்த பிள்ளை வீட்டை விட்டு எங்க வெளியே போகுது? வீட்டுக்குள்ளதான் இருக்கும். என்னன்னு தெரியல மாம்சு. அத்தை ஜோசியரை பார்த்து ஏதோ பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பேசிட்டு மறுபடியும் தாலி கட்டுறதுக்கு ஏதாவது செய்வாங்களாம். நம்ம கிட்ட அப்புறமா வந்து சொல்றேன்னு இருக்காங்க. என்னடா தேனு, இப்படி எல்லாம் நடக்குது? அதான் எனக்கும் என்னன்னு தெரியல மாம்சு. சரி, நீ என்ன கோயிலுக்கு கிளம்பிட்டியா? ஆமா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ராகு காலத்துல விளக்கு போடணும்னு சொல்லியிருக்காங்க. மானுக்கு ஞாபகம் இருக்கா?
இத்தனை வாரம் அக்காவும் நீயும் தானே போய் போட்டுட்டு வந்தீங்க. இப்போ அக்காவை உன் கூட விட மாட்டாங்கல்ல. அவங்க போறாங்களா என்னன்னு கேளு, இல்லாட்டி நான் போயிட்டு வரேன். ம் சரி. இப்ப தனியாவா நீ போற? இப்போதைக்கு தனியாக தான் போகிறேன். பின்னாடியே அவன் வந்தாலும் வருவான். யாரு, முத்துவா? ம் சரி போயிட்டு வா. ம் சரி மாம்சு. நான் உன் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கவே இல்லை, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏதாவது கொண்டு வந்து வைக்கணும்னா சொல்லு. தண்ணி குடம் இல்லைன்னா ஏதாவது சமையல் பாத்திரம் ஏதாவது வேணுமா? தண்ணி கூட நான் வாங்கிட்டேன், பாத்திரமும் நான் வாங்கிக்கிறேன். நீங்க யாரும் எதுவும் கொண்டு வந்து வைக்க வேண்டாம். நீ போயிட்டு வா, கோயிலுக்கு போயிட்டு வா போ. ம் சரி. ஏய் இந்தா அருந்த வாழு. என்னங்க முத்து மாமா? வேண்டாம், என்ன டென்ஷன் பண்ணாத. நீங்க தானே மாமா கூப்பிட்டீங்க? அம்மா என்ன, என் அப்பாவை நீ மாமனாருங்கிற, அவர் உன்னை மருமகங்கிறாரு. நீங்க இந்த கோயில வச்சு தானே மாமா எனக்கு தாலி கட்டினீங்க. அப்படின்னா நீங்க எனக்கு புருஷன் தானே, அப்ப அவர் எனக்கு மாமனார் தானே, நான் அவருக்கு மருமக தானே. கரெக்டா தானே சொல்லியிருக்கேன். இத்தனை நாள் பேசாம இருந்தீங்க. மாமனார் மருமகளுக்குள்ள 1000 இருக்கும். இப்போ நீங்க என்ன மாமா கோயிலுக்கு வந்திருக்கீங்க? எனக்கு துணைக்கு வந்தீங்களா இல்லைன்னா சாமி கும்பிட வந்தீங்களா? ஆமா, உனக்கு துணைக்கு வேற வருவாங்க. அப்புறம் இந்த பக்கம் உங்களுக்கு என்ன மாமா ஜோலி? இங்க இரு, முதல்ல என்ன மாமான்னு கூப்பிடாத. சரிடா, இந்த பக்கம் அப்புறம் உனக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். எதுக்கு இங்கிட்டு வர? இது டாவா? எப்படி கூப்பிட்டாலும் குத்தம் சொன்னா எப்படி முத்து? நீ பேர் சொல்லி கூப்பிடுற. டா, நான் உன்னை எப்படி கூப்பிடணும்? எப்படி கூப்பிட்டாலும் குத்தம் சொன்னேனா எப்படி? நான் இதுக்கு முன்னாடி உன்னை அப்படித்தானே கூப்பிடுவேன். இன்னைக்கு என்ன புதுசா? இப்ப கோவில்ல என்ன ஆடுது நீங்க வந்திருக்க? அங்க ஒண்ணும் ஆடல. வேணா வாரியா நம்ம 2 பேரும் போய் ஆடுவோம். ஆ? பின்ன என்ன, கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிட தான் வருவாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு என்ன கோயில்ல ஆடுது? அங்க ஒண்ணும் ஆடலடா. எனக்கு இன்னைக்கு தானே நேரம் கிடைக்குது. மத்த நாள் காலேஜுக்கு போறதுக்கு வீட்டுக்கு வந்தா வேலையை பார்க்கறதுக்கு சரியா இருக்கு. என் புருஷனுக்கு நல்ல புத்தியை கொடுங்க சாமின்னு கேட்கறதுக்கு இன்னைக்கு தான் எனக்கு நேரம் கிடைக்குது. ஏய், சும்மா இஷ்டத்துக்கு புருஷங்கிற மாமாங்கிற, எங்க அப்பாவை மாமனாருங்கிற, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஒன்னை தாண்டா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் என்ன தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு இந்த கோயில்ல இருக்கிற சாமி எல்லாமே சாட்சி. என்ன இந்த கோவில்ல இருக்கிற சாமியை சாட்சியா வச்சுதான் நீ எனக்கு தாலி கட்டியிருக்க. இங்க நின்று அப்படியெல்லாம் பேசாத. இந்த சாமி கேட்டா அப்புறம் சாமிக்கு கோபம் வந்துடும், உன் கண்ணை குத்திரும். நீ முதல்ல வாயை குறை. எங்க பெரியம்மா கிட்ட அப்படி பேசுற? உனக்கு மட்டும்தான் பெரியம்மாவா? எனக்கும் தான் பெரியத்த. அதுக்காக எங்க அக்காவுக்கு ஒண்ணுன்னா கேட்காம இருக்க முடியுமா? இவ்வளவு நாள் தான் அவளை கண்டுக்காம விட்டுட்டோம். இனிமேலும் அப்படியே இருக்க முடியுமா? அது சரி, நான் எங்க அக்காவுக்காக போய் நின்னே கேட்டேன். சரி, நீ என்னத்துக்கு அங்க வந்த? மான் என்ன உனக்கு அக்கா மட்டுமா? எனக்கு அத்தை பொண்ணு தானே. உனக்கே அப்புறம் அவ்வளவு அக்கறை இருக்கும்போது எனக்கு எங்க அக்கா மேல பாசம் இருக்காதா? பாசமா? பார்த்து, ரொம்ப வழுக்கிட போகுது. நான் வழுக்கி விழுந்தாதான் தூக்கி விடுறதுக்கு என் முத்து மாமா எங்க போனாலும் என் பின்னாடியே வராரு இல்ல, அப்புறம் என்ன? நீ இப்படியே பேசிட்டு இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நல்லா வாங்கி கட்டிக்க போற. என்ன வாங்கி கொடுத்தாலும் கட்டிக்கிறேன். உன்னையே கட்டிக்கிட்டேன், நீ வாங்கி கொடுக்கறத கட்டிக்க மாட்டானா? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு நீ எங்க போய் படிக்கிற? அதுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கேன். சரி, இப்போ நீ எதுக்கு வந்த? ஏன் இப்ப நான் இங்க வந்திருக்கிறதுனால உனக்கு என்ன? இல்ல, விக்கி வரேன்னு சொல்லியிருக்கான். நீ இருந்தன்னா அப்ப அவன் வரமாட்டான், வந்தாலும் என்கிட்ட நல்லா பேச மாட்டான். நீ இந்த படம் காட்டுற வேலையை நிறுத்திக்கோன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப இதே வேலையை பார்த்துட்டு இருக்க. கண்ணு மொழியை நோண்டி கையில கொடுக்க போறேன் பாரு. சரி, அப்ப வரையா? கோயிலுக்குள்ள வா, சாமி கும்பிடுவோம் வா. நான் எதுக்கு வரணும்? நான் எதுக்கு சாமி கும்பிடணும்? அது நம்ம வீட்டு பண்ணையில இருக்கல மாடு, அதெல்லாம் நிறைய குட்டி போடணும்னு கும்பிடுவோம் வா. இது வா மாமா. நல்லா வரல, நீ போயிட்டு வா. வராட்டி போ. மானு பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளேயே? மானு ஒரு தடவை வெளியே வாடா. மானு நல்லா சிரிச்சு வச்சுதான் இருந்ததுன்னு சொல்லி தேனு பிள்ளை சொல்லிட்டு போச்சு. ஆனா எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாவே இருக்கு. குமார போய் என்னன்னு பார்த்துட்டு வாடான்னு அவன் வந்து ஒண்ணுமே சொல்லல. மானு வெளியில வாடி பிள்ளை. கருப்பா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுமியா பிள்ளை. நீ உன்னைய பார்க்க சும்மா சும்மா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? உனக்கு போன் பண்ணா என்னை வைவியா? வாசல்ல போய் எட்டி பாப்போமா? கருப்பன் இருந்தன்னா போய் சொல்லிட்டு வந்துருவோமா? அத்தைகிட்ட சொன்னா அத்தை என்ன சொல்லுவாங்க? அத்தை சும்மையே கோவமா இருக்காங்க. சொல்லிட்டு போவோம். மலரு ஏத்தே, நானும் மாமாவும் ஜோசியர் வீடு வரைக்கும் போயிட்டு வரோம். உன் தாலியை காணும்ல, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரோம். வர்ற வரைக்கும் சமத்தா இரு என்ன? ஏத்தே, நான் கருப்பனை போய் பார்த்துட்டு வரேன். எதுக்கு? எனக்கு அவங்கிட்ட ஒன்று சொல்லணும். அதான் என்கிட்ட சொல்லுன்னு சொல்றேன், அதுக்கும் கேட்க மாட்டேங்கிற. அரவிந்தனை கூப்பிட்டா பாரு, அவன் என்னமோ பண்ணி வச்சுட்டான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டேன். அவன் பேட் டச் பண்ணிட்டான், அது தப்பு தானே தே. எம்மா தாயை திரும்பவும் ஆரம்பிக்காத. எனக்கு இன்னொரு தடவை சண்டை ஓடுறதுக்கு தெம்பு இல்லை. நான் வார வரைக்கும் அமைதியா இரு. உங்க அம்மால துணைக்கு வந்து இருக்க சொல்லியிருக்கேன், இப்போ வந்துருவா. நாங்கள் வார வரைக்கும் அமைதியா இரு.
அவங்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை என்கிட்ட சொல்லு, அத்தை பாத்துக்கிறேன். கால் வலிக்குது. இது அவங்கிட்ட தான் சொல்லணுமாக்கும், என்கிட்ட சொல்லக்கூடாதா? கால் வலிக்குதுன்னு சொல்லியிருந்தேன்னா என்ன ஏதுன்னு பார்த்துருப்பேன்ல. ஆஸ்பத்திரிக்கு போவோமா? யாருக்கு என்ன செய்யுது? யாருக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும் இப்போ? வா பார்வதி, இந்த உன் மகளுக்கு தான் கால் வலிக்குதுங்கிறா. என்ன ஏதுன்னு பார்க்குறியா? நான் கிளம்பட்டுமா? ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னா கூட்டிகிட்டு போ. ரூபா தரட்டா? கால் வலிக்கு என்னத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு? இவ ஒரு இடத்துல இருக்க மாட்டாள்ல, சும்மா அங்கிட்டு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டும் குறுக்குச்சால் ஓடிக்கிட்டும் தெரியவா. அப்புறம் கால் வலிக்காமல் என்ன செய்யும்? அப்போ ஒன்று செய், கொஞ்சம் தைலத்தை தடவி விடு, இல்லைன்னா சுடு தண்ணி வச்சு ஒத்தடம் கொடு. அப்புறமும் சரியா போகலைன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவோம். நான் அதுக்குள்ளே வந்துடுவேன். அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். கொஞ்சம் தைலத்தை தடவி விட்டு செத்த நேரம் தூங்க சொன்னால் சரியா போகும். சும்மா தொட்டதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி மாத்திரை மருந்துன்னு இருந்தா பிள்ளை உடம்பு என்னத்துக்காகும்? மலரு, அத்தை வேணா செத்த காலமிக்க விடட்டாத்தே. அப்ப நான் வலி குறைஞ்சிருமா? குறைஞ்சிரும்னு தான் நினைக்கிறேன். இல்லாட்டி உங்க ஆத்தால கூப்பிட்டு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு கேட்போமா? கருப்பங்கிட்ட கேட்போமா? அவங்கிட்ட தான் சொல்லணும். இங்கே பாரு மலரு, பெரிய ஆளுகளுக்கு தெரியாத வைத்தியம் ஒன்று அவனுக்கு தெரிஞ்சிட போறது கிடையாது. நாங்க சொல்றோம்ல, அடக்க ஒடுக்கமா இருக்கியா கேட்டுட்டு? இல்ல அவங்கிட்ட ஒன்று சொல்லணும் தே. என்னதான் தான் சொல்லணும்? என்கிட்ட சொல்லு, இவ்வளவு கேட்கறன்ல. அவன்கிட்ட தான் சொல்லுவேன். மலர், என்னத்தா? அரவிந்த் எதுக்குமே நீ வெளியே இருக்கான்? ஐயோ, அந்த கொடுமையை ஏன் கேட்குற? மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. எனக்கு தெம்பே கிடையாது. நான் ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டு வரேன் தான். இவளை என்னன்னு பாரு. எனக்கே மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்கு. என் பிள்ளைக்கு என்ன ஆயிருமோ ஏதாயிருமோன்னு. வெளியே தான் சாதாரணமாக நடமாடிக்கிட்டு இருக்கேன். முதல்ல போய் அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இந்த கால் வலிக்கு இம்பிட்டு ஆர்ப்பாட்டம் தேவையில்லை மலரு. அத்தை காலமிக்கி விடுறேங்கிறேன், தைலம் தடவி விடுறேங்கிறேன், ஒன்றுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேங்கிற. அவன் என்ன டாக்டரா? அவன் வந்து சரி பண்ணுறதுக்கு? சரி, அழுகாத என்ன? பார்வதி பார்த்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன் சீக்கிரமா. சரிங்க மைனி, போயிட்டு வாங்க. மலருக்கு தைலத்தை தேய்ச்சி விட்டு செத்த நேரம் தூங்க வை. அப்புறமும் கால் வலி சரியா போகலைன்னா அவங்க ஆத்தால கூப்பிட்டு என்னன்னு பார்க்க சொல்லு. ஆட்டும் மைனி ஆட்டும். மலர், இங்கே பாரு, செத்த நேரம் தூங்கி எந்திக்கிறியா? அம்மா தைலம் தடவி விடுறேன். அம்மா கருப்பனை கூட்டிட்டு வா. மருமக பிள்ளை யார் வீட்டுக்குள்ளேயுமே வரமாட்டேங்குது மலரு. நான் கூப்பிட்டா இப்போ இங்கே மட்டும் வந்துருமா? அப்போ வாசல்ல தான் இருப்பான். நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, போய் பாரு. இப்போ கால் வலிக்குதுன்னு செத்த நேரம் தூங்கி எந்திரி, அப்புறம் சரியா போயிடும். அப்புறம் போய் பாரு. சொன்னாப்புல கேளு. சரி, அப்புறம் பார்க்க விடணும். யாத்தே, இப்போ மருமக பிள்ளைய நீ பார்க்கக்கூடாது, மருமக பிள்ளைகிட்ட பேசக்கூடாதுன்னு உன்னை யாரும் சொல்லியிருக்கமா? கால் வலியோட ஏன் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன்னதே. நீ அழுதுகிட்டு வேற இருக்கேல, அதான் சித்த தூங்கு, கால் வலி சரியா போகும். சரி, படு. அம்மா போய் தைலத்தை எடுத்துட்டு வரேன். கால் வலிக்குதுன்னு உங்க மாமா கிட்ட சொன்னியா? சின்ன மாமா கிட்ட? இல்ல. அப்புறம் என்னைய கூப்பிட்டு எங்க அண்ணன் அப்படி சத்தம் போடுது. நான் ஒண்ணுமே சொல்லலம்மா மாமாட்ட. சரி இரு, தைலம் எடுத்துட்டு வரேன். எத்தே? மருமக பிள்ளை என்னையா? பெரியம்மா வீட்டுக்குள்ள இருந்து வரீங்க? எப்போ உள்ள போனீங்க? நான் இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். கொல்ல பக்கம் வழியா போனையா? நான் எங்க வீட்டு கொல்லையில நின்றுட்டு இருந்தேன். மைனி கூப்பிட்டாங்க, அப்படியே அங்கிட்டு போயிட்டேன். என்னையா? மான் என்ன செய்யுது? கால் வலிக்குதுன்னு அழுதுகிட்டு இருக்கா. அதான் உங்க ஆத்தா தைலம் வச்சிருக்கும்ல, அதை வாங்குறதுக்கு போறேன். அந்த கோடாலி தைலம் போட்டு தாச்சா கால் வலி சரியா போகுமே. கால் வலிக்குதா? என்னாச்சு தெரியல. கால் வலிக்குதுன்னு அழுதுகிட்டு இருக்கா. உன்னைய பார்க்கணும்னு சொல்லி வேற அழுதுகிட்டு இருக்கா மருமானே. என்ன பார்க்கணுமா? என்னாச்சுதே? என்னமோ உங்ககிட்ட சொல்லணுங்கிறா. அதான் கால் வலிக்குதுங்கிறல செத்த நேரம் தைலத்தை தேய்ச்சிட்டு படுத்து எந்திரி, அதுக்கப்புறம் போய் பாருன்னு சொல்லியிருக்கேன். நீங்க உள்ள கூப்பிட்டாலும் வரமாட்டீங்க. சரி, நான் போய் முதல்ல தைலத்தை எடுத்துட்டு வரேன். சரி, முதல்ல போய் தைலத்தை தேய்ச்சி விடுங்க. வலி தாங்க மாட்டான், அதுக்கு தான் அழுதுட்டு இருக்காளோ என்னமோ. இந்த தைலத்தை எடுத்துட்டு வரேன். இப்போ திடீர்னு எதுக்கு கால் வலி வந்தது? இல்லை என்ன செய்யுதுன்னு தெரியல, ரொம்ப அழுகுறாளோ. டேய் இங்க வா. என்னடா? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? கருப்பா, என்னடா? அவ என் பொண்டாட்டிடா. இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேச நான் கொன்றுவேன் உன்னை. நான் உங்ககிட்ட அன்னைக்கு என்னடா சொல்லிவிட்டேன்? இன்னைக்கு என்னடா பண்ணி வச்சிருக்க? இங்க பாரு, நடந்தது என்னன்னு தெரியாம ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத. தெரியும்டா, அதான் ஒரு அடியோட நிப்பாட்டி இருக்கேன். இல்லாட்டி அவனை நேரம் உன்னை கொண்டு குழி தோண்டி புதைச்சிருப்பேன்டா. போ அங்கிட்டு. கருப்பா, நானும் ரொம்ப பொறுமையா இருக்கேன். என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. அதையே தான் நானும் சொல்றேன். நான் பொறுமையா இருக்கேன்னு என் பொறுமையை ரொம்ப சோதிச்சு பாக்குறீங்க எல்லாரும். என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. சே, எல்லாம் இந்த விக்கியால. நல்லா பாருங்க ஜோசியரையா, என் வீட்டுக்கு வந்த மருமக கழுத்துல இருந்த தாலிய காணும். என் பிள்ளைக்கு என்னமோ ஆயிருமோ என்னமோன்னு பயமா இருக்கு. தாலி எப்பமா காணும்? அது எப்பமோ என்னமோ தெரியல. நாங்க இன்னைக்கு காலையில தான் பார்த்தோம்.
என் பிள்ளைக்கு ஆயுசு எல்லாம் எப்படி இருக்கு? ஆயுசு கட்டியா இருக்கா இல்ல ஏதோ ஆபத்து இருக்கா பாருங்க. அரவிந்தன் ஆயுசு கட்டியாதான் இருக்கு. அப்புறம் அந்த பிள்ளைக்கு தாலி எங்க போச்சு? இது இந்த பிள்ளை இந்த விவரம் இல்லாத பிள்ளை தானே, மலர்விழி. ஆமா அந்த பிள்ளை தான். அன்னைக்கு வந்தீங்கல்ல வீட்டுக்கு, இங்க கூட பாத்தீங்கல்ல அந்த பிள்ளைய. ஆமா ஆமா, ஜாதகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களா? கல்யாணம் பண்ணி வச்சதுனாலதான் தாலியை காணோன்னு வந்து நிக்கிறோம். சரி, உங்க சின்ன மருமகன் எப்படி இருக்கு? சின்ன மகன் எப்படி இருக்கான்? சின்ன மகன் நல்லாத்தான் இருக்கான். சின்ன மருமகளுக்கு எங்க போக? ஏன் என்னாச்சு? நீங்க என்ன சாமி கேக்குறீங்க? இல்ல, அன்னைக்கு 2 பிள்ளைகளோட ஜாதகத்தையும் உங்க 2 பசங்களோட ஜாதகத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட பாத்தீங்க இல்ல, நான் 2மே நல்லா பொருந்ததுன்னு சொன்னேன்ல, அதான் 2 பேருக்கும் முடிச்சுட்டீங்களான்னு கேக்குறேன். என்னைக்கு போச்சு. இப்ப இது ரொம்ப முக்கியமா? பஞ்சு என்னைக்கு வந்த? ஏப்பா அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்தேன்ப்பா, ஜாதகம் எல்லாம் பொருந்துதான்னு பாக்குறதுக்கு. என்கிட்ட சொல்லவே இல்ல. என்கிட்ட சொல்லாம நீ அப்ப எவ்வளவு வேலை பாத்துக்கிட்டு இருக்க? ஜாதக பொருத்தம் பார்க்க வந்தேன், வேற ஒன்றும் பண்ணல. சாமி இப்ப என்ன செய்யறது? அப்ப என்னமா ஆச்சு? அது என்னென்னமோ நடந்து போச்சு சாமி. சின்ன மகனுக்கும் அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளை இருக்குல்ல, இப்ப இந்த கையில வச்சிருக்கீங்களே ஜாதகம், அந்த பிள்ளையோட தங்கச்சி, அவளுக்கும் தான் பரசம் போடுறதா கோயிலில் வச்சு முடிவு பண்ணோம். அதுக்குள்ள என் குழந்தனார் பையன் சின்னவன் என்ன பண்ணிட்டான், அந்த பிள்ளைக்கு தாலியை கட்டிவிட்டான். உடனே நானும் கோவத்துல என் மூத்த மகனை இந்த மலர்வழி பிள்ளைக்கு தாலி கட்ட சொல்லிட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு மருமகளாவது கிடைச்சா சரின்னு நினைச்சு அப்படி செஞ்சுட்டேன். இந்த பிள்ளை ஜாதகத்துல முறப்பையனுக்கு தான் வாக்கப்படுவான்னு இருக்கு. அதைத்தான் அன்னைக்கே சொல்லிட்டேங்கல்ல. ஆனா இந்த பிள்ளை கல்யாணம் சிக்கலாதான் இருக்கும்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். அது மாதிரி தான் நடந்திருக்கு. தாய்மாமன் பையன் தானே? தாய்மாமன் பையன்தேன், தாய்மாமன் பையன்தேன். அதான் அதான் ரத்த சொந்தத்துக்குள்ளதே வாக்கப்படுவான்னு இருக்கு. அதைத்தான் அன்னைக்கே சொல்லிட்டேங்கல்ல ஐயா. இந்த பிள்ளைக்கு ஒரு கண்டம் இருக்கு, 18 வயசு முடியவும் கல்யாணத்தை பண்ணி வையின்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் பரசம் போடுற ஏற்பாடா பண்ணணும். கண்டம் முடிஞ்சிருச்சா என்ன? பிறகு சூழ்நிலை 4 கூடவே 8 8 6. அந்த பிள்ளைய தனியா எங்கேயும் அனுப்பாதீங்கன்னு சொன்னேன்ல. இது வரைக்கும் அந்த பிள்ளைய தனியா எங்கேயுமே அனுப்பல என் வீட்டுக்கு வந்ததுல இருந்து. இப்ப தாலிய காணும், அதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க. என் பிள்ளைக்கு எதுவும் ஆபத்து இருக்கா அந்த தாலி காணாம போனதுல? கேட்கிற கேள்விக்கு என்னைக்காவது கரெக்டா பதில் சொல்றீங்களா ஐயா? அப்ப அந்த பிள்ளைக்கு சம்மதம் இல்லாம தாலியை கட்டியிருக்கீங்க, அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்ல. ஆமாங்க ஐயா, அப்படித்தான் அப்படித்தான். ஐயா ஜோசியர் ஐயா, இப்ப இந்த 2 பிள்ளைகளுமே காலேஜில் தான் படிக்கிறாங்க. அந்த பிள்ளை கழுத்துல மஞ்சக்கவுரத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது, இப்ப அதுதான் காணா போச்சு. அதுக்கு முன்னாடியே நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, ஒரு நல்ல நாளா உங்களை வந்து பார்த்து ஒரு நல்ல நாளை உங்ககிட்ட கேட்டு குறிச்சு அந்த தாலியை பிரிச்சு தங்க செயின்ல கோர்த்து அந்த பிள்ளைக்கு போடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அதுக்கு முன்னாடியே இப்படி ஆயிப்போச்சு. அது ஏதாவது சாமி குத்தமா இருக்குமா இல்ல குலதெய்வ குத்தமா இருக்குமா என்னன்னு ஒன்றும் புரியல. இப்ப எப்படி ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடுக்க முடியுமா? அந்த பிள்ளைக்கு தங்க செயின்லயே தாலியை கோர்த்து போட்டுருவோம். இந்த பிள்ளையோட ஜாதகத்தை கணிக்கவே முடியல. ஆனா ரத்த சம்பந்தத்துலதான் வாக்கப்படும்னு தெளிவா இருக்கு. அதுதான் நடந்திருக்கு. இப்ப நீங்க கேக்குற மாதிரி இன்னொரு தாலி மாத்துறதுக்கு 1 2 தை மாசம் அந்த பிள்ளை பிறந்த மாசம்ல, இந்த மாசத்துல கல்யாணமே வச்சிருக்க கூடாது. ஐயா நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற நினைப்பிலேயே இல்ல, பரிசை மட்டும் தானே போடுறதா இருந்தோம். இப்படி ஆயிப்போச்சு. சரி மேற்கொண்டு என்ன செய்யலாம், இல்ல பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க. மாசி மாசத்துல நிறைய முகூர்த்தம் இருக்கு. ஆனாலும் இந்த பிள்ளை ராசிக்கு மாசி மாசம் கடைசியில வர முகூர்த்தம் சிறப்பா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அந்த விசேஷத்தை அன்னைக்கு வேணா வச்சுக்கோங்க. ஆனா ஒரு என்னங்க ஐயா? இல்ல, இப்ப உங்க மகனுக்கு கல்யாண யோகமே இல்ல. அப்புறம் எப்படி இது நடந்ததுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கல்யாண யோகம் இல்லாமையா கல்யாணம் நடந்திருக்கு? இல்ல, உங்க 2 பிள்ளைகளுக்குமே குருத்தசை கூடி வரல. அதனாலதான் உங்க சின்ன மகனுக்கு நடக்க இருந்த பரிசம் கூட தட்டி போயிருக்கு. ஒருவேளை அதனால கூட உங்க பெரிய மகன் அந்த பிள்ளை கழுத்துல கட்டின தாலி கலண்டு விழுந்திருக்கலாம். கல்யாணம் நடக்கிறதுக்கான சுபகிரகங்கள் எதுவுமே கூடி வரல இந்த அரவிந்தன் ஜாதகத்துக்கும் விக்னேஷ் ஜாதகத்துக்கும். அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் எப்படி நடந்தது? நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே.